ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னியை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுப்பில் கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை இட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வத்தல் மிளகாய், 2 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். உப்பு, மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், கறிவேப்பிலை, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நான் இன்னைக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்றதுக்கு கோதுமை தோசை சுடுகிறேன். வதக்கி எடுத்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து அதில் கருவேப்பிலையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம்ல அந்த விழுதையும் சேர்த்து இதில் தாளித்து எடுத்துக்கிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.